அருள் மையமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற சங்கிலிவாழ் பூதத்தானுடைய குடை விழாவிலே இங்கு வில்லிசையானது ஆரம்பமாய் கொண்டிருக்கிற இந்த இரவு நல்ல வேளையில் எல்லா மக்களும் சங்கிலிவாழ் பூதத்தான் திருவுருள் வச்சு பெருளாக வாழ வேண்டும் என்று அவருடைய பொற்பாதம் அணிந்து கொண்டு ஆரம்பிக்கிறார். அம்மா கனிந்த குடை வாங்க அம்மா கனிந்த குடை வாங்க சங்கிலிவாழ் பூதத்தான் வருவார். அப்படி பரிவார தேவதையை காவலாக ஆடி வருவார். ஆமையா காவலாக வருவார் வருவார் வருவார். ஐயா ஐயா சங்கிலி வாழ்வுடமே ஐயா மாறுமைய பூதத்தானே சங்கிலி வாழ் பூதத்தானா மாறுமைய பூதத்தானே சங்கிலி வாழ் பூதத்தானா மாறுமைய பூதத்தானே சங்கிலி வாழ் பூதத்தானே மாறுமைய பூதத்தானே சங்கிலி வாழ் பூதத்தானே சங்கிலியை ஒழித்ததினால் சட்டநாத பூதத்தானாய் சட்டனுக்கு ஒழித்ததினால் சட்டனந்த பூதத்தானா ஈசனருள் பெற்றதினால் ஈஸ்வரகால பூதத்தானாய் ஈசனருள் பெற்றதினால் ஈஸ்வரகால பூதத்தானா சேத்திலே ஒழித்ததினால் சேத்திரகால பூதத்தானா சேத்திலே ஒழித்ததினால் சேத்திரகால பூதத்தானா நாகமணி சட்டையிலே ஒழித்ததனால் உன்னை நாகமணி சட்டையிலே ஒழித்ததின உன்னை என்று நாகமணி பூதத்தானோ என்று உன்னை சொல்லுவாய் நாகமணி பூதத்தானோ என்று உன்னை வணங்கிடுவாரோ ஐயா ஐயா பூதத்தானே 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 சங்கிலி வாழ் ஐயா பூதத்தானே ஐயா பூதத்தானே பூதத்தானே சங்கிலி வாழ் நல்ல பூதத்தானே. இந்த வடக்கு வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வடக்கு வீட்டு பண்ணையார் பாண்டிய பிள்ளை அவர்கள் 3 பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். முதல் குழந்தைக்கு தம்புரான் குட்டி என்ற பெயர் கொடுத்திருக்கிறார். தம்புரான் குட்டி. இரண்டாவது குழந்தைக்கு கன்னியம்மாள் என்ற ஒரு பெயர். அருமை கன்னியம்மாள். மூணாவது குழந்தைக்கு மீனாட்சி என்ற ஒரு பெயர். இந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றார். அப்படி வாழ்ந்து வருகின்ற போது சரி அவர் மனதில் என்ன நினைக்கிறார் ஐயா?
மாசி நல்ல மாதமதே மாசி நல்ல மாதமதே மாசி நல்ல மாதமதே மாசி நல்ல மாதமதே அறுவடையா முடிந்திடுமாள் அறுவடையோ முடிந்திடுமாள் அறுவடையோ முடிந்திடுமாள் அறுவடையோ முடிந்திடுமாள் பிள்ளையாரு எது செய்வாள் அழகுடைய பண்ணையாரோ அழகுடைய பண்ணையாரோ பண்ணையாரோ ஏதுரை வாழ் ஏதுரை வாழ் ஏதுரை வாழ் ஏதுரை வாழ் சொல்லுவாள் பண்ணையாரோ ஏதுரை வாழ் என்ன சொல்லிடுவாள் இந்த பண்ணையாரானவர் வீட்டிலே வேலை பார்க்கக்கூடிய அந்த வேலைக்காரனை சுப்பியன் என்ற மாடனை அழைத்து சொல்லுகிறாள். நாம் சென்று மாடுகள் பிடித்து வர வேண்டும். ஆமா, அவரும் ஆகட்டும் பண்ணையாரே, போகலாம், மாடு பிடிக்க போகலாம். ஆமா, வேலைக்காரன் அல்லவா. நாம நல்ல மாடு பிடிக்க வேண்டுமானால் குலசேகரம் சென்றால் நல்ல மாடுகள் கிடைக்கும். குலசேகரம் அப்படி என்று பாண்டிய பண்ணையாரும் தன்னுடைய வேலைக்காரனோடு புறப்படுகிறார். நேராக புறப்படும் போது அம்மாள் வடக்கு வாசலை அடிதொழுது கொண்டு ஆயிரோட்டு தம்புரானை அடிதொழுது கொண்டு ஐயா தம்புரானே, தம்புரான் என்று சொன்னால் மலையாளத்துல ராஜா என்று அர்த்தம். அமையா, மகாராஜா. சேரன் செங்குட்டுவன் இளங்கோடி என்று நாம் புராணத்திலே படித்திருப்போம். இளங்கோடிதான் இந்த உலகத்திலே தம்புரான் என்ற ஒரு நாமத்தோடு வலம் வந்த பகவான். சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு சிலை அமைத்தால் இவர் கண்ணகி கதையை உருவாக்கினார். அந்த பகவானுடைய பாத கமலங்களை வணங்கிக் கொண்டு அப்படி திரு வெங்கடேச பெருமாளுடைய பாத கமலங்களை வணங்கிக் கொண்டு சிவபெருமானுடைய திருவடியை வணங்கிக் கொண்டு முத்தாரமை வணங்கிக் கொண்டு பண்ணையார் புறப்படுகிறார். சரிதான். எப்படி புறப்படுகிறார்? பண்ணையார் எப்படி புறப்படுகின்றார் ஐயா? மாட்டு நல்ல வண்டி கட்டி, மாட்டு நல்ல வண்டி கட்டி, பண்ணையாரும் புறப்படுவார், பண்ணையாரும் புறப்படுவார், பாடுவாங்க புறப்படுவாள். அது நல்ல வண்டி கட்டி, மாட்டு வண்டி கட்டி, பண்ணையாரும் புறப்படுவார், ஆட்டதை பிடிப்பதற்கு, ஆட்டதை பிடிப்பதற்கு பண்ணையாரும் புறப்படுவார். அனந்த புறங்கடந்து அனந்த புறங்கடந்து ஆனந்தமாய் புறப்படுவாள். வடக்கு விட்டு பண்ணையாரோ, வடக்கு விட்டு பண்ணையாரோ, அடுக்கரை தலை கடந்தாள். வடக்கு விட்டு பண்ணையாரோ, வடக்கு விட்டு பண்ணையாரோ, ஆனந்தமாய் புறப்படுவார். அந்த புறம் தன்னை கடந்து, அடுக்கரை தன்னை கடந்து வரும் கண்ணிலே. அதுக்கு
வேலைக்காரன் மாட்டு வண்டி மாட்டு வண்டி வேலைக்காரன் மாட்டு வண்டி மாட்டு வண்டி மாட்டு வண்டி ஓட்டிடுவான் அன்னையாரும் அமர்ந்திடுவான் அன்னையாரும் அமர்ந்திடுவான் அந்த வண்டி மாடு போகிடுவான் வண்டியிலே ஏறிடுவான் வண்டியிலே ஏறிடுவான் ஐயா உன்னையாரோ ஏறிடுவான் இறக்காரன் ஏறிடுவான் இறக்காரன் ஏறிடுவான் அந்த மாட்டு வண்டி இந்த வடக்கு வீட்டு பண்ணையார் பாண்டிய பிள்ளை உள்ள அமர வேலைக்காரன் சுப்பியன் என்ற மாடன் வண்டியை ஓட்ட ஆரம்பித்தார். சுப்பையன் மாடன். ஆஹா, சுப்பியன் என்ற மாடன். அப்படி ஆமா, ரெண்டு ஒரு ஆள் தான், ரெண்டு பேர். சுப்பையன் என்ற மாடன். இவர்கள் வண்டி மாடை முன்னடத்தி போகும்போது வண்டி மாடால் எப்படி வருகிறது? எப்படி வருகிறது ஐயா? குரத்தரை தான் கிடந்து கடற்கரை விலக்கு விட்டு அழைய பாண்டியபுரம் என்று சொல்லக்கூடிய நன்னகரத்தை அடைந்தது. சரிதான். அழைய பாண்டியபுரத்திலே இவர்கள் நேராக அங்கு விருந்து புறப்படுகிறார்கள். இந்த வாதை விட்டு வருகிறாள். இந்த வாதையாக தேசம் ஒரு தலை கிடந்து வண்டி மாடு வருகிறதோ, தலை கடந்து வண்டி மாடு வருகையா, அடிக்காரம் போட விட்டு வண்டி மாடு தான் அடிக்காரம் போட விட்டு வண்டி மாடு வருகையா, வருவதையோ வண்டி மாடி வண்டி மாடி வண்டி மாடி வண்டி மாடி உள்ள வருகையா, வண்டி மாடி வண்டி மாடி இடையில் உள்ள உருளை விட்டு இவர்கள் ஒவ்வொரு இடமாக கடந்து வண்டி மாடு போய் கொண்டே இருக்கிறது. அவா சுருளோடு என்று சொல்லக்கூடிய இடத்தை அடைந்தார்கள். சுருளோடு போகும்போது பெரும் மழையானது பெய்து பெருவெள்ளம் பெருக்கெடுத்து எங்கு பார்த்தாலும் பெருவெள்ளம் பெருக்கெடுத்து வருகிற நேரத்தில் மலையாள நாடு எப்படி இருக்கிறது? எப்படி நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் இன்னொரு காலத்திலே மலையாள தேசம். இந்த தேசம் மலையாள தேசம் ஐயா. மலையாளத்தோடு ஒண்டிய நாடு. இப்ப இடையில தான் நம்மளை பிரிச்சு வெளியே விட்டுட்டாங்க. நேராக மாறி மழை பொழிந்து வருகிறது. சரிதான். மழை பொழிந்து வருகிற நேரத்தில் என்ன வருகிறது பாருங்கள். என்னையா? மலையாள நாடதில மலையாள நாடதிலே மலையாள நாடதிலே மலையாள நாடதிலே ஆகாசி மலையதிலே ஆகாசி மலையதிலே கண்ணாடி சொலையிலே கண்ணாடி சொலையிலே கண்ணாடி சொலையிலே மந்திரவாதி வாழ்த்து மலையாள மயிலே மலையாள சிவையிலே மலையாள சிவையிலே மலையாள மந்திரவாதி மலையாள மந்திரவாதி காடியில் பெரும்புகையில் இன்பமாக வாழ்த்துவார்கள் ஆளினல்லே உலகில் தம்முடனே வாழ்த்துவாரா.
காக்காட்சி மலை, கண்ணாடி சோலை. அங்கு காக்காட்சி மலையில இப்போ கூட நாம ஒரு பழம் கூட பறக்க முடியாது. ஏன்னா அது மந்திரவாதியினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடம் மலை. ஆமா, மந்திரவாதி கோட்டை. நாமவே ஒரு பழத்தை பறிச்சா அட்டி விழுந்துருவாங்க. ஏன்னா வாதைகளை அடக்கி வைக்கக்கூடிய இடம் காக்காட்சி மலை. 1008 மந்திரவாதிக்கு தலை மூத்த மந்திரவாதி காளி பெரும்புலையன். அந்த இடத்துல அவன் தான் பெரியவன். அந்த இடத்துல அவன் தான் பெரியவன், தலைவன். இவன் பல தேவதைகளை கையில வைத்து அப்படி மந்திரங்கள் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் இருக்கிறான். என்ன நடக்குது பாருங்கள். என்ன நடக்குன்னு பார்க்க வேண்டாமா? ஆமாண்ணே. காணிக்காரர் வாழ்ந்து வாராய், காணிக்காரர் வாழ்ந்து வாராய், மலையாளே அழகி, காணிக்காரர் வாழ்ந்து வாராய், காணிக்காரர் வாழ்ந்து வாராய், மலையாளே அழகி. தம்புரானை சரணமில்லை, தம்புரானை சரணமில்லை, காணிக்காரை வாழ்ந்து வாராய், தம்புரானை சரணமில்லை, தம்புரானை சரணமில்லை, காணிக்காரர் வாழ்ந்து வாராய். ஐயா, மலையில காணிக்காரர்கள் என்ற ஒரு இனம் வாழ்ந்து வருகிறது. என்ன இனம்? காணிக்காரர்கள். காணிக்காரர்கள் ஐயா. இவர்கள் என் ஆண்டவராகிய தம்புரான் ஆண்டவனை 1008 தம்புரானை தீபமாக வைத்து, பகவானே மன்னன் அல்லவா என்று தேனும் தினமாவும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அம்மா, தேன் எடுப்பார்கள், தினைமாவு கொடுக்கிறார்கள். பகவான் அருள் பாவித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கு என்ன நடக்கிற பாருங்கள். என்னையா யாரெல்லாம் வருகிறார் பாருங்கள். யாரெல்லாம் வருகிறார்கள்? சங்கிலி வாழு பூதத்தானா, சங்கிலி வாழ் பூதத்தானா, இசகாலே பூதத்தானாய், இசகாலே பூதத்தானா, சித்ரகாலே பூதத்தானா, சித்ரகாலே பூதத்தானா, சட்டனாலே பூதத்தானா, நீர்வரல்லே புத்திரமா, நீர்மை நல்ல உத்திரனா, நல்ல மடலோடு, நல்ல மடலோடு, குருதலை மடலோடு, குருதலை மடலோடு, மடமா மடலோடு, சுடலையோடு சுடலை வைத்து பள்ளி மாடல் குலமாடு, குலமாடு, தெய்வ கல்வி கண்ணியர் மகளோடு, மாடலோடு, தேவனல்லே கண்ணீரமா. குலமாட வருவானா, குலமாட வருவானா, எந்தி மாட வருவானா, யாராய் வருவானா, அட்டகாசம் ஜெயிவானா, அண்டாரே காணிக்காரே, அண்டாரே காணிக்காரே, காணிக்காரே எதுரை வாழ்வே, எதுரை வாழ்வே, மந்திரவாதி நேராக காணிக்காரர்கள் அங்கு அருள் பாவித்து கொண்டிருக்கும் போது இன்றால் தம்புரானுடைய போதே இடையூறு உடனே காளி பெரும்புலையனை கரையழைத்து
இந்த தெய்வங்கள் எல்லாம் அடக்க சொல்கிறார். காளி பெருமலையன் பார்க்கிறார், அடங்க மாட்டேங்கிற ஒரு தெய்வம் அடங்க மாட்டேங்கிறார். அதுல பன்றிமாட முலமான என்ன கேட்கிறான், நான் அடங்க வேண்டுமானால் இப்படி கேட்கிறான், இப்படி எனக்கு 21 இளையதில்ல 21 இளையதில்ல உடவேணும் கையோடு கையை வெட்டி கையோடு கையை வெட்டி நரவதியும் கேட்கிறாரே கையோடு கையை வெட்டி கையோடு கையை வெட்டி நரவதியும் கேட்கிறாரே. நேராக என்ன கேட்கிறான், என்ன கேட்கிறார், எனக்கு கையோடு கையை வெட்டி காலிருத்தம் பலி கொடுக்கணும். ஏ அப்பா, நாக்கு வெட்டணும், நாக்கு வெட்டி ரத்த பலி தரணும், 21 செட்டு ரத்தம் தரணும், தந்தா அடங்குவேன். கண்டிப்பாக காளி பெருமுலையும் கையோடு கையை வெட்டி பலி கொடுத்து, சரி நாக்கு வெட்டி கரியிலிருந்து பலி கொடுத்து, பகவானுக்கு ஆடு கோழி பலி கொடுத்து, பன்றி பரங்கட்டி பன்றிகான் கொடுத்து, பரிவார தேவதைகள் எல்லாம் ஒரு மாதம் சகல போதும் அடங்க மாட்டான், நிற்க மாட்டான். வல்லாசாரியாக அடங்கி செப்பு குடத்தில் அடைத்தால் காளி பெருமுலையன். அப்படி சங்கிலிவாய் பூதத்தான், சட்டநாத பூதத்தான், ஈஸ்வரகால பூதத்தான், அப்படி அப்படி சிவனடைந்த பெருமாள் தலவாய் மாடன், அம்மா அம்மையா வீர்வபுத்திரன் ஒருதலை மாடன், அம்மா பெரிய மாட காலமாடன் தம்புரான், அம்மா சேத்திரகால பூதத்தான், சின்ன மாட காலமான தம்புரான், அம்மையா காலமாடன் கிருஷ்ணமுத்து அம்மாள், கிருஷ்ணமுத்தம்மாள், பன்றி மாடன் முலமாடன் சுடலையோடு சுடலை பேச்சு பிரம்மசக்தி முன்னன் எல்லாத்தையும் அப்படி செம்பு குடத்தில் அடைத்து காக்காட்சி மலையிலிருந்து காளி பெரும்புலையின் ஆற்றிலே விடுகிறார். ஆற்றிலே விடுகின்றான். ஆற்றிலே விழுந்து வருகும் போது யார் காணுகிறார் வருங்கள், பண்ணையாரும் கண்டிடுவார் செம்பு நல்ல குடத்தை கண்டி, பண்ணையாரும் கண்டிடுவார் செம்பு நல்ல குடமதனை, பண்ணையாரும் கண்டிடுவார் செம்பு நல்ல குடத்தை, பண்ணையாரும் கண்டில் கண்டார் செம்பு நல்ல குடமதனை, சொல்லோடு ஆற்றிலே செம்பு குடம் வருகுதல்லோ, ஆற்றிலே செம்பு குடம் வருகுதையா, செம்போடு ஆற்றிலே செம்பு குடம் வருகுதல்லோ, ஆற்றிலே செம்பு குடம் வருகுதையா, என்ன சொல்லிடுவாள் சொல்லிடுவாள் யாரும் சொல்லிடுவாள் சொல்லிடுவாள் யாரும் கண்டிடுவார் கண்டிடுவார் என்ன சொல்லிடுவார் சொல்லிடுவார். நேராக வடக்கு வீட்டு பண்ணையார் பாண்டியம் பிள்ளை அவர்கள் தன்னுடைய வேலைக்காரனை அழைக்கிறார். சுப்பையன் மாடன் அதோ ஆற்றிலே செம்பு குடம் உகந்து வருகிறது. அதோ பாருங்கள் அந்த குடத்தை கையெடுக்கணும். சுப்பையனானவர் ஆற்றிலே சாடி செம்பு குடத்தை பண்ணேற தூக்க முடியல, பயங்கரம். ஆமா பண்ணேற குடம் சின்ன குடமா இருந்தாலும் வெயிட், ஏ அப்பா என்ன வெயிட்டா இருக்குது பண்ணேற. வல்லாச்சாரியாக செம்பு குடத்தை கரையிலே சேர்த்தான் அந்த வேலைக்கா. ஆமா ஐயா. வடக்கு வீட்டு பண்ணையார் செம்பு குடத்தை தூக்கி பார்க்கிறாள். பொன்னுருக்கும் பொருளுருக்கும் என்று மனதிலே நினைத்து கொண்டு, ஆமா சுப்பியா இன்னைக்கு நம்ம மாடு பிடிக்க போக வேண்டாம். ஏன் பண்ணையார, நம்ம இன்னொரு நாள் வந்து மாடு பிடிச்சுக்கலாம். ஆமா அடுத்த வாரத்துல நைட்ல வரலாம்ல. அப்ப யாராவது கேட்டா என்ன சொல்லலாம், மாடு வரலன்னு சொல்லு, நல்ல பாடு பார்த்துக்கோ, ஆமா வண்டியை திருப்பு. கண்டிப்பாக
குடமானது வண்டியில் ஏறுகிறது. வண்டியை பூட்டி அதோ வேலைக்காரனோடு பண்ணையார் புறப்படும் போது அந்த மாடால் எப்படி வருகிறது? மாடதுதான் கலைஞ்சிடுமா, மாடதுதான் கலைஞ்சிடுமா, மாடதுதான் கலைஞ்சிடுமா, மாடதுதான் கலைஞ்சிடுமா. ஓடுதலோ ஓடுதலோ வண்டி மாடு ஓடுதலோ ஓடுதல்லோ ஓடுதல்லோ செம்பத்தோடா வருதலோ வண்டி மாடு நனையுதல்லோ செம்பத்தோடா வருதல்லோ. பண்ணையார் அதோ வண்டி மாட்டை புறப்பிட்டார். வண்டி மாடானது கலைந்து ஓடுகிறது. நிக்க மாட்டேன், கையில நிக்க மாட்டேன். ஆமா, என்ன வீதி என்ன மாயம் என்று அறியாமல் புறப்பட்டு வருகிறார். சரிதான். வரும்போது நினைக்கிறாள், இன்னைக்கு பணம் நிறைய இருக்கு. ஆமா, பணம் நிறைய இருக்கு. நம் மனைவிக்கானவன் சிகப்புல் மேலக்கலைஞர்கள் உடனே கோயிலுக்கு வரும்படி உங்களை விழாக்குழு சார்பாக அன்போடு அழைக்கிறோம். மேலக்கலைஞர்கள் உடனடியாக ஆலய சன்னதிக்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். அதனைத் தொடர்ந்து மகுட கச்சேரி நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நேராக அவர் என்ன நினைக்கிறாள்? என்ன என்னுடைய மனைவியார் சிவகாமி அம்மாளுக்கு சிகப்பு அட்டி வாங்கிடலாம், பணம் நிறைய இருக்கு, நிறைய இருக்குல்ல, நகை வாங்குவோம், குழந்தைக்கு செயின் வாங்கலாம் என்று நினைத்தார். அந்த வடக்கு வீட்டு பண்ணையார், ஆமா, இந்த வேலைக்காரன் நினைக்க நமக்கு என்னமா தருவதோ, ஆமா, கூட வந்திருக்கிறோம், நமக்கு ஏதாவது தர மாட்டாரா என்று நினைத்து கொண்டு எப்படி வருகிறாள்? எப்படி வண்டி மாடு எப்படி கிடந்து வருகிறது? தடிக்காரங்கம் குணம் விட்டு வண்டி மாடு வருகுதல்லோ, அடிக்காரம் கோணம் விட்டு வண்டி மாடு வருகுதல்லோ, அடிக்காரம் கோணம் விட்டு வண்டி மாடு வருகுதல்லோ, அடிக்காரம் கோணம் விட்டு வண்டி மாடு வருகுதையா. கேசம்பூரு கடந்து வரை, கேசம்பூரு கடந்து வரை, பண்ணையாரும் வராரே, கமரை நடந்திடுவார். அழகிய பாண்டிய பூர்வா, பாண்டிய பூர்வா, மாறாரே பண்ணையாரோ, அழகிய பாண்டிய பூர்வா, மாறாரையா பண்ணையாரோ. ஆமையா, கடுக்கரை விலகுவிட்டு புறக்கரை நான் கடந்து கடுக்கரை வந்திடுவாயே, காரமை அடியுழுதே ஊருக்குள்ளே வாராளையா, வடக்கு அல்ல திருவதியிலே, திருவதியிலே வடக்கிலே வருவாள், வருவாளா வருவாளா வடத்திலே பண்ணையாரோ. வடக்கு வீட்டில் செம்பு குடம் வந்ததம்மா, பண்ணையார் அரங்கி கொண்டு வைப்பார். சங்கிலி வாழ் முழக்கார் சேத்திரகால பூரத்தார் பரிவார தேவதைகளே
பண்ணையார் அரங்கிலே குடியேறுமாமே. வடக்கு வீட்டிலே பண்ணையார் வீட்டிலே தெய்வங்களோ பண்ணையார் கடுக்கரை வடக்கு தெருவில் வடக்கு வீடு அவர் வீட்டில் வந்து அடைந்தார். வரும்போது அதோ தெருவிளக்கு திண்ணையில் ஏற்றி கொண்டிருக்கிறது. சரிதான், பிள்ளை எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறது. ஆமா, சாயந்தரம் எல்லா பிள்ளையும் விளையாடும்ல. இவரை கண்டவுடனே தென்புறத்தில் விளையாடிய குழந்தை வடபுறத்திலே போய் விளையாடியது. பண்ணையார் நேராக அரங்கிலே கொண்டு செம்பு குடத்தை வைத்தார். ஆஹா, நினைத்தார் அரங்கில கொண்டு பத்திரமா அந்த செம்பு குடத்தை வைக்கிறாரு. செம்பு குடத்தை வைத்தால் அரங்கானது பூட்டப்பட்டது. இரவு நேரம் வந்தது. அதோ பண்ணையார் தூங்கி கட்டில தூங்கி கொண்டிருக்கிறாள். அம்மா, நடுசாம வேலை, இனி குலுக்காத நேரம், இருண்ட சமயம். அங்கு சத்தமான இணைக்கிறது. ஐயா அந்த எது கரைந்திடுமா, அந்த எது கரைந்திடுமா, அந்த எது கரைந்திடுமா, அந்த எது கரைந்திடுமா. சமகுடி குமுதலா, சமகுடி குமுதலா, நாயெல்லாம் உலகிலே, நாயெல்லாம் உலகிலே, அனந்தல்ல புறமதிலே, 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 நாயெல்லாம் உலகிலே, அனந்தல்ல புறமதிலே, புறமதிலே, நாயெல்லாம் உலகிலே. ஐயா செம்பு கூட பண்ணி அவுத்துச்சு.